நிகிதாவும் அவருடைய குடும்பத்தினரும் அரசாங்க வேலை வாங்கி தருவதாக சொல்லி எங்ககிட்ட இருந்து 16 லட்சம் ரூபா மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் என்பவர் ஒரு புகார் அந்த எஃப்ஐஆர் வெளியே காட்டின பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக நாங்களும் இந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா அந்த நிகிதாவுடைய கல்லூரியுடைய பிரின்சிபலாக இருந்தவரே நானுமே ஆசிரியர் பணி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாயை ஏமாந்துட்டேன் இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க பேசக்கூடிய வீடியோ காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. இவர் மட்டுமல்ல, இவருடைய அக்கா பையன் பிஎட் படிக்கிறாரு. இவர் 7 லட்ச ரூபா கொடுத்து இந்த குடும்பத்தில் கொடுத்துட்டு ஏமாந்துருக்கிறாரு. இவரோட பேராசிரியராக பணியாற்றக்கூடிய ஒருத்தர் அவர் 19 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துருக்கிறாரு. இது போக ஆலம்பட்டியை சேர்ந்த முருகேசன், முத்துக்கொடி, வசந்த நகர்ல மாற்றுத்திறனாளியா இருக்கக்கூடிய பேங்க் எம்ப்ளாயி அவருடைய பையனுடைய வேலைக்காண்டி தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை ஃபுல்லாத்தையும் இந்த குடும்பத்தில் கொடுத்துருக்கிறாரு. நிகிதாவுடைய காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லேப் அட்டண்டர் அவர் தன்னுடைய பையனுக்கு அரசாங்க வேலை வாங்கணும் அப்படின்றக்காண்டி பெரும் தொகையை கொடுத்துருக்கிறாரு. சென்னையை சேர்ந்த செந்தில், தனசேகரன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 70 to 80 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் கொடுத்ததாக ஒரு நீண்ட பட்டியல் என்பது இந்த குடும்பத்தினர் மீது தற்போது குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. இன்னும் எத்தனை குற்றச்சாட்டுகள் வரும் அப்படின்றது இனிமே தான் தெரியும். இப்போதைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இந்த குடும்பத்தினர் மீது வைக்கப்படுதுல, இதற்கு நிகிதாவும் நிகிதா குடும்பமும் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் புதிய தலைமுறைக்கு நேற்றைக்கு இரவு ஒரு ஆடியோ வாக்குமூலத்தை அந்த நிகிதா கொடுத்துருக்கிறாரு. அதில் இந்த எஃப்ஐஆர் குறித்து அந்த நெறியாளர் கேட்குறாரு. அதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யார்கிட்டையுமே பணம் வாங்கவே இல்லை, அப்படி பணம் வாங்குவதற்கான ஆதாரத்தை யாராலையுமே காட்டவே முடியாது. அவங்க பணம் யார்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா? நாங்கள் திருமங்கலத்தில் எங்கள் வீடு இருக்குன்னா எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் விவேகானந்தன் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். அவர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவார், எங்கள் வீட்டில் தான் இருப்பார். அவர் திமுக கூட டீலிங் வச்சிருப்பதாக காட்டிக்கொண்டு அரசாங்க வேலை வாங்கி தருவதாக அவர் தான் எல்லார்கிட்டையுமே எங்கள் வீட்டில் வச்சு டீல் பேசினாரு. நாங்கள் எந்த பணமும் வாங்கலை, அவர் தான் எல்லா பணத்தையும் வாங்கி மூவேந்திரன் அப்படின்ற திமுக நிர்வாகிகிட்ட கொடுத்தாரு. இத்தனைக்கும் நாங்களுமே எங்களுடைய அன்னிக்கு வேலை வாங்கி தரணும் அப்படின்றக்காக அவரிடம் நாங்களும் பணம் கொடுத்து ஏமாந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாருங்க. அது ஆக்சுவலா சார், எங்க வீட்டு பக்கத்துல விவேகானந்தன் ஒருத்தர் வீடு கட்டிட்டு இருந்தாங்க சார். சரிங்க மேடம். நாங்க திருமங்கலத்துல எங்க வீடு பக்கத்துல அவங்க இந்த டிஎம்கேல கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளுங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுகளை தெரியும்னு சொல்லிட்டு இந்த ஆள் மூலயமா, யார் விவேகானந்தன் மூலயமா பல பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி சூழ்நிலையில என்னாச்சு, இவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு எங்க கிட்ட கேக்குறாரு. ஏன்னா இவர் அவங்க வீட்டு கட்டிட்டு இருந்தனால இங்கதான் உட்கார்ந்து சாப்பிடுவாரு, எல்லாமே எங்க வீட்டுலதான். ஏன்னா பக்கத்து வீடு, ஒரே காம்பவுண்ட் தான் நடுவுல. எங்க சார்பிலையும் எங்க வீட்டுல எங்க அன்னிக்காகவும் நாங்க வேலைக்கு கேட்டிருந்தோம். நாங்க இழந்துட்டு தான் இருந்தேமே தவிர வந்தவங்க எல்லாம் இந்த ஆளு மேக்சிமம் எங்க வீட்டுலதான் உட்கார்ந்துருப்பாரு, மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பாரு. வந்தவங்க எல்லாம் இந்த ஆள் கூட பேரம் இங்க வந்துதான் பேசினாங்க, வேலை வாங்குறதுக்கு, காசு கொடுக்கறதுக்கு, பண்றதுக்கு எல்லாம். திடீர்னு ஒரு நாள் அந்த ஆள் ஆனா அந்த காசு எல்லாம் இவர் போய் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மூவேந்தன் பெரியசாமி அவங்க கிட்ட தான் கொடுத்து, அவங்க யாரோ அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆளுகிட்ட கொடுத்து வேலை வாங்கியிருப்பாங்க. என்னமோ அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். நீங்க உட்பட ஒரு 4 பேர் உட்பட பணம் நிறைய வாங்கி மோசடி செஞ்சதா குற்றச்சாட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. எந்த ஆதாரமும் இல்லை சார். யாருக்கிட்டையும் 10 காசு கூட நாங்க இழந்துட்டு தான் இருக்கோமே தவிர யாருக்கிட்டையும் 10 காசு கூட நான் வாங்கினது கிடையாது என்னைக்குமே, எப்பவுமே. இதுல நாங்களும் எங்க அன்னிக்கு பணம் கொடுத்து ஏமாந்தோம்னு சொல்லக்கூடிய இதே நிகிதா விகடனுக்கு கொடுத்த பேட்டியில் என்ன தெரியுமா சொன்னாங்க? மூவேந்திரன் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட வீட்டுடைய ஹாலை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தோம், அவர் வீட்டு ஹாலை கட்டி கொடுக்கவே இல்லை, எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆடியோ ஸ்டேட்மெண்ட்டில் வேற மாதிரியும் விகடன்கிட்ட வேற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்தது ஏன்? அது மட்டும் இல்லைங்க, இவர் 10 பவுன் நகையை காணா அப்படின்ற உடனேயே உடனடியாக கையோட அஜித்குமார் என்ற நபர் மீது திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாருல, அந்த பையனையும் கையோட இழுத்துட்டு வந்தாருல்ல. இப்படி பண்ணக்கூடிய இவர் எதற்காக இந்த மூவேந்திரன் அப்படின்ற நபர் மீதும் விவேகானந்தன் அப்படின்ற நபர் மீதும் எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கவே இல்லை? ஏன் எஃப்ஐஆர் போடவே இல்லை? இந்த அஜித்குமார் என்ற பையனுக்கு மட்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிகிதா எதற்காக பணம் கொடுத்து ஏமாந்ததுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை அப்படின்ற $1 மில்லியன் கேள்வி எழுது. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய குடும்ப பின்னணியுமே ஏமாறக்கூடிய குடும்ப பின்னணியும் கிடையாது, சாமானியம் கிடையாது. இந்த நிகிதாவே பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க
அரசாங்க கல்லூரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இருக்காரா. அது மட்டுமல்ல, இவருடைய தந்தை ஜெயபெருமாள் அவர் துணை கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவரா. இவருடைய தாய் சிவகாமி பிசிக்கல் டைரக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர். அப்போ இந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளாக இருந்த குடும்பம். இப்படி அரசாங்க அதிகாரிகளாக இருந்த குடும்பம் யாரோ ஒரு ஆள் விவேகானந்தன் வராரு, பக்கத்து வீட்டில் வந்து கட்டுறாரு அப்படின்றக்காண்டி அவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுவாங்களா? அப்படின்னா ஏமாற மாட்டாங்க. இதை கூட விட்டுருங்களேன், நம்ம வீடே இருக்குது, நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்க சொல்லலாம், அது கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டு போகலாம், இல்லை கொஞ்சம் நேரம் வந்து இங்கே கூட இருந்துக்கிட்டு அந்த வீடு பணிகளை வந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் யாராவது நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண விவகாரத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு அனுமதிப்போமா? இல்லை அவங்களே வந்துட்டு பணம் வாங்குறது வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வாங்குவாங்களா? அப்போ நிகிதாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளவு தூரத்திற்கு முன்னுக்கு பின் முரணா இருக்கு பாருங்க. அப்போ எஃப்ஐஆரும் போடலை, ஏமாறக்கூடிய குடும்பமும் இல்லை. ஆனால் விகடனுடைய பேட்டியில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மிடில் கிளாஸை சேர்ந்தவங்களாக இருந்தால் 10 பவுன் நகைன்றது எவ்வளோ பெரிய ஒரு நகை. அந்த நகை தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உடனடியாக காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆரே போடலை அப்படின்னாலுமே எஃப்ஐஆரை போடுங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுப்போம். மறுநாளே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நிற்போம். ஐயா என்னங்க ஆச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, ஐயா விசாரிச்சிங்களா, என்ன சொன்னார், எங்கள் நகை எப்பயா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுதினமும் அங்கே தானங்க இருப்போம். ஆனால் இந்த நிகிதா என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரே வாங்கவே இல்லை. சிஎஸ்ஆர் காப்பி வாங்கினாரான்னு தெரியல, நேராக வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் 2 நாளாக வீட்டில் தான் இருக்கிறாரு. போலீஸ் வந்து இவங்க வீட்டுக்கு போன பிறகுதான் அஜித்குமார் இறந்ததே தெரியுது அப்படின்னாருன்னா அது வரைக்கும் இவருக்கு வந்து 10 பவுன் நகை தொலைஞ்சதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை. போய் காவல் நிலையத்துக்கு போய் எஃப்ஐஆர் வாங்கணும் அப்படின்ற அந்த நோக்கமும் இல்லை. இதில் தாங்க நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, 10 பவுன் நகைன்றது தொலையவே இல்லை. அந்த பையன் 500 ரூபா கேட்டு வாக்குவாதம் பண்ணதுனால அந்த பையனை வந்து பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே தனக்கு தெரிந்த அதிகாரிகள் மூலமாக இப்படியான விஷயத்தை ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த பையனுக்கு கொடுங்க, அந்த பையனுக்கு ஒரு தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவி விட்டுருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வருது. இந்த நிகிதாவுடைய குடும்பம் சீட்டிங் பண்ணலை அப்படின்னா எதற்காக இவங்களுடைய கல்லூரியுடைய பிரின்சிபலுக்கு நைட்டு 11:45 மணிக்கு ஃபோனை போட்டுட்டு அரசாங்க வேலை இருக்குப்பா, 8 லட்ச ரூபா மட்டும் கொடுப்பா, உடனடியாக 2 நாள்லேயே உனக்கு வந்து வேலையை வாங்கி கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகிதாவுடைய தாயார் ஏன் அந்த நேரத்தில் பேசணும்? அதுவும் இவங்க சொல்கிறாங்க தெரியுமா, எனக்கு வந்து 2010 துணை முதலமைச்சராக இருந்தவருடைய பிஏவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே பொய்யுங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு இதில் முதலமைச்சருக்கு தொடர்பு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சருக்கு இதில் தொடர்பே கிடையாது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 2010 பல்வேறு நபர்களிடம் இவங்க பணம் வசூல் பண்ணுறாங்கல்ல, இவர் மீது எஃப்ஐஆர் போடுறது எப்போ அப்படின்னா 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அந்த டைமில் வந்துட்டு எந்த அளவுக்கு திமுகவை பழிவாங்குவதற்காக நிறைய கேஸுகளை தூசி தட்டி எடுத்து விசாரிச்சாங்க அப்படின்றது நாடறிந்த ஒரு விஷயம்தான். இந்த நிகிதா கேஸில் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்குது, அவருடைய பிஏவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னா அந்த கேஸை போலீஸ் வந்து சும்மா விட்டுருக்குமா? எவ்வளவு தூரத்திற்கு விசாரிச்சிருப்பாங்க. ஆனால் 2011 10 ஆண்டு காலம் வரைக்கும் இந்த கேஸை விசாரிக்கவே இல்லை. இத்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2016ஆம் ஆண்டு இந்த நிகிதாவுடைய அண்ணன் கவியரசு இவருடைய மைத்துனரான பகத்சிங் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, உசிலம்பட்டிக்கு அருகே இருக்கக்கூடிய கல்லுந்து பெருமாள் பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போயிட்டு உனக்கு வந்து பெட்ரோல் பங்குடைய அனுமதியை வாங்கித்தரேன், லைசன்ஸ் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து பல லட்சங்கள் 8 லட்சம் ரூபா வரைக்கும் பணத்தை வந்து வசூல் பண்ணியிருக்கிறாரு. அப்போது 2010 ஆண்டு காலத்தில் மட்டுமல்ல, திமுக ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி காலத்திலேயுமே இந்த குடும்பம் வசூல் வேட்டையை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அப்போ அரசாங்கத்திடம் இவங்களுக்கு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஆனால் இவங்க அப்பா துணை கலெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆனவங்க, இவங்க அம்மா வந்து பிசிக்கல் டைரக்டராக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இவர் வந்துட்டு அந்த ஐஏஎஸ் சர்க்கிளை வந்து பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. எதுவாக இருந்தாலும் காவல்துறையுடைய விசாரணையில் மிக தெளிவாக வரத்தான் போகிறது. ஆனால் சிலர் பரப்பக்கூடிய அளவுக்கு முதலமைச்சருக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்றதுக்கு 100% உண்மையே கிடையாது அப்படின்றதுக்கு இதுவே சாட்சி. இன்னமும் ஆதாரமாக சொல்லணும் அப்படின்னா இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குது பாருங்களேன். இந்த ஆடியோ வாக்குமூலத்தில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எஃப்ஐஆர் வந்து இவங்க மீது போட்டதே எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. ஆனால் இவரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாரு, கொடுத்த வழக்கின் கீழே கைது பண்ணாங்களா? பண்ணவே இல்லை சார். 3 நாளோ 2 நாளோ தான் சார் உள்ள இருந்தாங்க. அப்படியே திருமங்கலம் ஸ்டேஷன்ல வந்து அப்படி என்ன செஞ்சுட்டாங்க சார், வெளியில் வந்துட்டாங்க. இது எந்த ஆண்டு வழக்கு? 2011 சார். இந்த எஃப்ஐஆர்னால தான் பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதன் பின்பு தான் இவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனால் ஆடியோ வாக்குமூலத்தில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு எஃப்ஐஆரை பற்றி எதுவுமே தெரியாதுன்றாங்க. எவ்வளோ பெரிய முன்னுக்கு பின் முரண் பாருங்க. இது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு வீடியோவை இப்போ எல்லா மீடியாக்களுக்குமே கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய அந்த வீடியோ என்னென்னலாம்
நடந்துச்சு அப்படின்ற பட்டியலை போடுறாரு. அந்த வீடியோவை நம்ம வந்துட்டு வேறு புகார் கொடுக்கும்போது ஒரு வீடியோ பேசினார் தெரியுமா, அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பட்டமாக வேறுபாடாக இருக்குங்க. அதை நான் வந்து ஒன்னொன்னா நம்ம பார்த்துடலாம். முதல்ல இவர் என்ன சொல்றாரு, கோயிலுக்கு நாங்கள் 9 மணிலேருந்து 9:15 போயிட்டோம் அப்படின்றாரு. கோயிலுக்கு காலையில் ஒரு 9-9:15 போல வந்தோம் சார். அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க கோயிலுக்காக போல, ஸ்கேன் எடுப்பதற்காக போறாங்க. போகிற வழியில் வந்துட்டு இவங்க அம்மா நான் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து மடப்புறம் காளிகிட்ட வந்து கேட்ட பிறகு தான் ஸ்கேன் எடுக்க வருவேன் அப்படின்றதுனால திருமங்கலம் பக்கத்தில் வரைக்கும் போனவங்க திருமங்கலத்திலேருந்து திரும்பவும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்றது தான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ திருமங்கலத்தில் இருந்து மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா பைபாஸில் போனாவே 4 வழிச்சாலையில் போனாவே 42 கிலோமீட்டர் ஆகுங்க. 1 மணி நேரம் வந்து மினிமம் ஆகும். அப்போது இவங்க கோயிலுக்கு 9 மணிக்கு வந்திருக்கிறாங்கன்னா ஸ்கேன் சென்டருக்கு எத்தனை மணிக்கு போவதாக அவங்க பிளான் பண்ணுறாங்க? ஒரு 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே அங்கே இருக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய பிளான். 7:30 மணிலேருந்து 8 மணிக்கு எந்த ஸ்கேன் சென்டர் திறந்துருக்கு? அப்படி 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஸ்கேன் சென்டராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க எந்த ஸ்கேன் சென்டருக்கு போனாங்க அப்படின்றதையும் காவல்துறை விசாரிக்கணும். அந்த ஸ்கேன் சென்டரில் இன்னொரு விஷயம் இருக்கு. அதற்கு முன்னாடி இவர் கோயிலுக்கு போயிடுறாரு. கோயிலுக்கு போன பிறகு நகைக்கு மேலே பல்வேறு துணிகளை வச்சதாக இவர் சொல்கிறாரு. கலட்டி வைக்கிறாங்க வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணி எல்லாம் அடுக்கி வச்சுட்டோம். ஆனால் கார் சாவியை இந்த அஜித்குமாரிடம் கொடுக்கும்போது காரில் வந்து என்னென்ன பொருள்லாம் வச்சுருந்தோம் அப்படின்ற ஞாபகமே இல்லை அப்படின்றாருங்க. வண்டியில் என்னென்ன வச்சுருக்கோம்னு நம்மளால சரியாக ஞாபகப்படுத்த முடியாது. அதாவது நகையை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் துணியை வச்சு மூடி இருக்கிறாரு. ஆனால் காரில் வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாரு. இதில் கொடுமை என்ன தெரியுமா? 500 ரூபா கேட்ட அஜித்குமாரோட 50 ரூபா தான் தருவேன்னு சொல்லி சண்டை போட்டு கடைசியாக 100 ரூபா கொடுத்துருக்கிறாரு. இப்படி மிகப்பெரிய அளவுக்கு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ண அதே நபரிடம் நகை இருக்கக்கூடிய அந்த கார் சாவியை யாராவது கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்த அந்த கார் சாவி வெறுமனே அஜித்குமார்கிட்ட மட்டும் கொடுக்கலங்க. இவர் பல்வேறு நபர்களிடம் இந்த கார் சாவியை கொடுத்துருக்கிறாரு. அதுவே இவர் ஸ்டேட்மெண்ட்டாவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? சரி பரவாயில்லம்மா கொடுங்க, சாமிக்கு சாவியை வச்சு எடுத்துக்கணும். அதையும் நான் அந்த தட்டில் தேங்காய் விட தட்டில் சாவியை வாங்கி வச்சுட்டு அம்மாவை உள்ளே போக வழி இல்லை, அந்த கம்பிகளுக்கு நடுவில் இவங்க, அதனால அவங்கள தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை தட்டை கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் அம்மாட்ட வந்துட்டேன். அதாவது இந்த கார் சாவியை அஜித் வந்து கொடுத்த பிறகு பூஜை தட்டில் அந்த சாவியை போட்டுறாரு. அம்மா வந்து விட்டுட்டு இவர் வந்து பூஜை செய்வதற்காக இன்னொரு கோயில் ஸ்டாஃபோட போறாரு. நல்லா கவனிங்க. காரை வந்து இவரே பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் அம்மா வந்துட்டு வீல் சேரில் இருக்கிறாங்க. திடீர்னு அவருக்கு மயக்கம் வந்துடும் அப்படின்றக்காண்டி நான் வந்துட்டு காரை நான் பார்க்கிங் பண்ணாமல் அஜித் கிட்ட வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நபர் அம்மாவை தனியாக விட்டுட்டு கோயில் ஸ்டாஃபோட உள்ளே போயிட்டாருங்க. அம்மா தனியாக இருக்கிறாரா? இப்போ இவர் கோயிலுக்குள்ளே போயிட்டு பூஜையை பண்ணிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கேயே இருந்திருக்கிறாங்க. அதாவது அந்த கோயில் ஸ்டாஃப் வந்து போங்க அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இல்லைங்க நான் 12 மணி பூஜையை முடிச்சுட்டே போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு அவங்க அங்கேயே இருந்துக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா காலையில் 7:30லேருந்து 8 மணிக்குள்ளேயே ஸ்கேன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க அப்படின்னா உடனடியாக கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பி போகணுமா இல்லையா ஸ்கேன் எடுக்க? ஆனால் ஸ்கேன் எடுக்க போகாமல் 1 மணி நேரம் அங்கே அமர்ந்ததோடு இல்லாமல் நான் வந்துட்டு 12 மணி பூஜையை முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நேரம் வந்து இருக்கு. அதை பாருங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தான் ட்விஸ்டே. அதாவது சாவியை பூஜை தட்டில் கொடுத்தாரு தெரியுமா? இப்போ சாவியை எடுத்துட்டு போவோம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்போ தான் இவருக்கு ஞாபகமே வருது. சாவியை வந்துட்டு நம்ம பூஜை தட்டில் போட்டோமே, நம்ம வந்து அதை எடுக்காமே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க. சாவியை வந்துட்டு பூஜை தட்டில் போட்டு பூஜை செய்ய போயிருக்கு. அந்த தட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் பூ எல்லாத்தையுமே கோயில் ஸ்டாஃப் ஒருத்தவர் கொடுத்துட்றாரு. இந்த பெண்மணி நிகிதாட்ட கொடுத்துட்றாரு. ஆனால் சாவியை மட்டும் கொடுக்கவே இல்லை. அப்போ சாவி எங்க நிகிதா கேட்கும்போது இந்த கோவில் ஸ்டாஃபு ஒருவேளை பூசாரிகிட்ட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் தேட போறாரு. அதான் நிகிதா போகல, இவர் மட்டும் போறாரு. இவர் போயிட்டு சாவியை வந்து எடுத்துட்டு வந்துட்டு ஆமாங்க பூசாரி தட்டில் தான் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்துட்டு இதுக்குள்ள 2 மணி நேரம் 1 மணி நேரம் கேப் வந்துட்டு சாவி என்பது வேற எங்கேயோ இருந்திருக்கு, அஜித் கிட்ட இல்லை. அப்போ அஜித் கிட்ட தான் நான் சாவியை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தி குற்றச்சாட்டை வச்ச இதே நிகிதா இந்த சாவியை பலரிடம் கொடுத்தது ஏன் மற்றவங்க மேலலாம் அந்த சந்தேகம் வரவே இல்லை. இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? இவங்க வந்து சாவியை எடுத்துட்டு கார் எடுப்பதற்காக கீழே வர்றாங்க. கீழே வரும்போது அஜித்தை கூப்பிட்டு சாவியை கொடுத்து போய் கார் எடுத்துட்டு வாப்பான்றாங்க. அந்த கார் எடுத்து வர்ற கேப்பில் தன்னுடைய அம்மா வந்து சுகர் பேஷண்ட்னால லோ சுகர் ஆயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி
கோயிலே ஒரு புளியோதரை வாங்கி அந்த புளியோதரை அவங்க அம்மாவை சாப்பிட வைக்கிறாங்க. இதெல்லாம் அவர் அந்த இதில் சொல்றாரு. இவங்க பசிக்குதுன்னாங்க, அங்கேயே ஒரு நேரம் காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாமல் வந்துட்டோம். புளியோதரை கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கம்மான்னு சொல்றேன், சாப்பிடுறாங்க. ஆனா இவர் அஜித்குமார் மீது புகார் கொடுக்கும் போது அந்த நைட்டு நள்ளிரவு முகமுடியை போட்டுட்டு பேசுறாருல, அதுல என்ன சொல்றாருன்னு பாருங்க. வண்டியை அவரை எடுத்துட்டு வந்து தர சொன்னோம். இப்ப வண்டி எடுத்துட்டு வந்து தந்தாரு. அப்படியே நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் போனோடனே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடுறீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கிடந்தது. அப்போ அஜித் காரை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கோயிலே புளியோதரையை வாங்கி சாப்பிட்டாங்க இவங்க அம்மா. ஆனா புகார் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்குறாங்க, நாங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டோம், போற வழியில பசி வந்துருச்சு, எங்க அம்மாவுக்கு பசிக்கணும் சாப்பிடணும் அப்படின்றக்காண்டி நான் நகை எடுத்து போட்டுட்டு சாப்பிட போகலாம் அப்படின்றக்காண்டி பின்னாடி பார்க்கும்போது நகை இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. எப்படி மாற்றி கொடுக்குறாரு பாருங்க ஸ்டேட்மெண்ட்டை. அப்போ ஒரு பக்கம் துணை முதலமைச்சருடைய பிஏவே எனக்கு தெரியும், நான் காசு கொடுக்கறது உறுதியாக 2 நாளில் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள்லேருந்து தெரிஞ்சவங்கள்லேருந்து தெரியாதவங்கள்லேருந்து எல்லோரையுமே இந்த குடும்பம் மிகப்பெரிய அளவில் ஏமாத்திருக்கிறாங்க. அந்த 2010 காலகட்டத்தில் மட்டுமல்ல, 2016 காலகட்டத்திலையுமே இவங்க வேற மாதிரி ஏமாற்று வேலையை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் காவல்துறையில் புகார் கொடுத்தும் புகாரை இவங்க எடுக்கவே இல்லை. அது போக நாங்களே பணம் கொடுத்து விவேகானந்திட்ட ஏமாந்துட்டோம்னு சொன்னவங்க அஜித்குமாருக்கு எஃப்ஐஆரை கொடுத்த மாதிரி விவேகானந்தன் மீது எஃப்ஐஆரை போடவே இல்லை. 10 பவுன் நகை காணாமல் போயிருக்கு. அந்த நகையை எஃப்ஐஆரை உடனடியாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கவே இல்லை. மாறாக போலீஸ்லேருந்து அஜித்குமார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் இவர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தலை வச்சே படுக்கலை. ஒரு பக்கம் காலை 8 மணிக்கே ஸ்கேன் சென்டருக்கு போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் நாங்கள் கோயிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் அஜித் கிட்ட தான் சாவியை கொடுத்தேன், அவர் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த சாவி பூசாரி கைக்கும் போயிருக்கு, கோவில் ஸ்டாஃபு கைக்கும் போயிருக்கு. ஒரு பக்கம் எங்கள் அம்மா பசிக்குதுன்னு சொன்னாங்க, சாப்பிடுவதற்காக நகையை எடுத்து போடணுன்றக்காண்டி திரும்பி பார்க்கும்போது தான் நகை காணாமல் போனது தெரிய வந்துச்சுன்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அஜித் காரை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எங்கள் அம்மா புளியோதரையை சாப்பிட்டாங்கன்றாங்க. அப்போ நிகிதாவும் சரி, நிகிதாவுடைய குடும்பமும் சரி மிக பெரிய அளவுல ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் தான் முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்டை வச்சே நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதுங்க. அப்ப நிகிதாவை இந்த விஷயத்துல புகார்தாரராக மட்டும் பார்க்காம அவரையவே ஒரு குற்றவாளியாக இந்த கையில் எடுத்து காவல்துறை விசாரித்தால் மட்டும்தான், எதற்காக நிகிதா சொன்ன உடனேயே ஒரு தனிப்படையை டிஎஸ்பி அமைச்சாரு, அந்த டிஎஸ்பிக்கும் இவங்களுடைய நிகிதாவுடைய தந்தையான துணை கலெக்டராக ரிட்டையர்ட் ஆனவருக்கும் எதுன்னு தொடர்பு இருக்கா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க பண்ணாங்களா, அல்லது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகத்தில் மக்கள் வைக்கிறாங்களா, அது போன்ற எதுவும் அதிகாரிகள் இருக்கிறாங்களா அப்படின்றது எல்லாம் காவல்துறையோ சிபிஐயோ விசாரிச்ச பின்பு தாங்க தெரிய வரும். அப்ப தமிழ்நாடு அரசின் மீது தவறான பிம்பம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவம் அரங்கேற்றப்பட்டதா, அல்லது நிகிதாவை வைத்து அஜித்குமாரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு பகையை வைத்து காவல்துறை இப்படி பண்ணாங்களா, அல்லது நிகிதா 500 ரூபா பணம் கேட்டு என்கிட்ட எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தினார் என்பதற்காக ஒரு போலி புகாரை கொடுத்து தன்னுடைய தந்தையுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இப்படிப்பட்ட டிஎஸ்பி மூலமாக அந்த பையனை சித்திரவதைக்கு உள்ளாக்கினாங்களா அப்படின்ற பல்வேறு கோணங்கள்ல சந்தேகம் இன்னைக்கு எழாம இல்லை. சிபிஐ இதை மிக நேர்மையாக விசாரிக்கணும். அது போக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையிலுமே ஒரு நீதிபதியை வச்சு விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க. அவங்க கோயிலுடைய அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் எடுத்திருப்பதை பார்க்க முடியுது, கைப்பற்றி இருப்பதை. அப்போ அந்த சிசிடிவியில் இவங்க போட்ட சண்டையிலிருந்து எல்லாமே வருதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு பண்ணி இந்த விஷயத்தில் ஒரு நல்ல நீதியை அந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு காவல்துறையும் நீதிமன்றமும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய பார்வை. நன்றி.